श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம நிர்வாண சதகத்தின் நிறைவு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். அஹம் நிர்விகல்போ நிராகார ரூபோ விபுத்வா ச சர்வத்ர சர்வேந்திரியாணாம் ந சாசங்கதம் நைவ முக்திர் ந மே யச்சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ நிர்வாண சதகத்தின் ஆத்ம சதகத்தின் 6வது ஸ்லோகம், நிறைவு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பாலசங்கரர் கோவிந்த பகவத் பாதரை பார்த்து சொல்றாராம், அகம் நிர்விகல்போ நிராகார ரூபோ. அகம் நிர்விகல்போ, யாராலும் பார்க்க முடியாத ஒரு சொரூபமாக, கற்பனையில கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு சொரூபத்தில் இருக்கேன் நான். என்னோட ஸ்வரூபமானது யாராலும் எல்லாரோட கற்பனைக்கும் எட்டாத சொரூபமாக இருக்கு, அப்பாற்பட்ட சொரூபமாக இருக்கு என்று சொல்றார். அகம் நிர்விகல்போ நிராகார ரூபோ, எனக்கு ஸ்வரூபமே இல்லை என்றும் சொல்றார். அனைவரோட கண்களுக்கும் அனைவரோட புத்திக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்ட சொரூபமாக இருக்கு, எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட சொரூபமாக இருக்கு என்று சொல்றார். கற்பனைக்கு அப்பாற்பட்ட சொரூபமாக இருக்கு என்று சொல்றார். எனக்கு ஸ்வரூபமே இல்லை என்றும் சொல்றார் நம்மளோட சங்கரர். அகம் நிர்விகல்போ நிராகார ரூபோ. அதே நேரத்தில் இந்த ஒரு சொரூபத்தில் இருக்கும் நான் எல்லா இடத்திலும் சர்வத்திர சர்வேந்திரியானாம், அனைத்து இடத்திலும் நான் நிறைந்திருக்கிறேன். யாராலும் என்னை அளக்க முடியாது. இவர் இவ்வளோதான் இருக்கார், சங்கரர் ஆதிசங்கரர் என்று சொன்னார், இவ்வளோதான் இருக்கார் என்று யாராலும் என்னை அளக்க முடியாது. சொல்லப்போனால் எனக்கு ஸ்வரூபமே இல்லை, எங்கும் நிறைந்த பிரம்மமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதை தான் சிவம் என்ற நிலையில் சொன்னோம். அந்த நிலையில் இருக்கிறவர்கள் எங்கேயுமே நிறைஞ்சிருப்பா, அப்படி ஒரு நிலையை தான் சொல்கிறோம் சிவம் என்று. எல்லா இடத்திலும் சர்வத்திர சர்வேந்திரியானாம், அனைத்து புலன்களுக்கும் அனைத்து இந்திரியங்களோட ஸ்வரூபமாகவும் நான் இருக்கேன், அந்த இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவனாகவும் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்படி நச்சாசங்கதம் நெய்வ முக்திர் நமேய, நான் எந்த ஒரு விஷயத்து மீதும் ஆசை கொள்வதில்லை, எந்த ஒரு விஷயத்திலேருந்து விலகுவதும் இல்லை, எந்த ஒரு விஷயத்து மீதும் ஆசையும் இல்லை, அதிலேயும் விலகும் அந்த ஒரு வெறுப்பும் இல்லை என்று சொல்கிறார் நம்மளோட சங்கரர். சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். நிறைவு ஸ்லோகத்தின் இந்த ஒரு இதில் சொல்கிறார், இவ்வளவு சொன்னேனே, இதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லை என்று சொன்னேனே, அப்போ நான் யார்? சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். அந்த ஒரு பிரம்மத்தின் நிலையை உணர்ந்து ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறேன், ஆனந்த நிலையில் இருக்கேன், சிவம் என்கிற நிலையில் இருக்கேன், எங்கும் நிறைந்திருக்கும் அந்த சிவபெருமானின் ஸ்வரூபமாகவும் இருக்கிறேன். எனக்கு ரூபம் இல்லை, அந்த அத்தனை பேரோட கற்பனைக்கு அப்பாற்பட்ட ரூபத்தோடு இருக்கேன், அதுதான் நான் என்று சொல்கிறார் நம்மளோட சங்கரர். இந்த ஒரு ஆத்ம சதகம், நிர்வாண சதகம் இதோட நிறைவு பெறுகிறது. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். நம்ம உத்தாலகர் இந்த கை அளவில் ஒரு சர்க்கரையை எடுத்துன்னா அந்த தண்ணியில் கரைச்சிட்டு அதை அப்படியே கலக்கி விடுறாராம். கலக்கிட்டு நம்மளோட ஸ்வேதகேதுவை பார்த்து சொல்கிறாராம், கேட்குறாராம். அவர் புரிஞ்சுதா என்று கேட்குறார். எனக்கு எதுவுமே புரியலையே, நீங்கள் என்ன செஞ்சிருக்கீள் என்று எனக்கு எதுவுமே விளங்கவில்லை என்று சொல்கிறாராம் நம்மளோட இந்த ஸ்வேதகேது. அப்போ நம்ம உத்தாலகர் என்ன பண்ணுறாருனா, அந்த பானையின் அடிப்பகுதியில், பானைக்குள்ளே கையை வச்சுட்டு அந்த பானைக்கு அடிப்பகுதியிலேருந்து கொஞ்சம் ஒரு சொட்டு அந்த ஒரு ஜலத்தை எடுத்து, ஒரு சொட்டு தண்ணீரை எடுத்து நம்மளோட ஸ்வேதகேத்துக்கிட்ட தந்து, இதை பருகிப்பார், இதை கொஞ்சம் குடிச்சுப்பார் என்று சொல்கிறாராம் நம்மளோட உத்தாலகர். அந்த தண்ணீரை வாங்குறானாம், அந்த ஒரு சொட்டை குடிக்கிறானாம் நம்மளோட ஸ்வேதகேது. நல்லா இனிப்பாக இருக்குது என்று சொல்கிறானாம் அவன். சரி என்று சொல்லிட்டு நம்மளோட உத்தாலக்கு திருப்பியும் அந்த பானைக்குள்ளே கையை விட்டு அந்த ஒரு பானையோட பகுதி, இப்போ அடிப்பகுதியிலேருந்து கொஞ்சம் எடுத்தா தண்ணியை, நடுப்பகுதியிலேருந்து கொஞ்சம் தண்ணியை எடுக்கிறாராம், ஒரு சொட்டு எடுக்கிறாராம் அதுலேருந்து. அந்த ஒரு சொட்டை நம்மளோட இந்த ஸ்வேதகேதுக்கு தராராம். இப்போ இதை குடிச்சுப்பார் என்று சொல்கிறாராம். அதையும் குடிச்சு பார்க்குறான், அதுவும் இனிப்பாக தான் இருக்கான் ஸ்வேதகேதுவுக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் உத்தாலக்கர் அந்த பானைக்குள்ளே கையை வைத்து அந்த பானையில் இருக்கும் தண்ணீரோட மேல் பரப்பில் இருந்த ஒரு சொட்டை எடுத்து தராராம் ஸ்வேதகேதுவுக்கு. அதையும் குடிச்சு பார்க்குறார், அதுவும் இனிப்பாக தான் இருக்கான். இப்போ புரியறதா என்று கேட்குறார் உத்தாலக்கர். எனக்கு இப்பயும் ஒன்றும் புரியலையே என்று ஸ்வேதகேது சொல்கிறார். அப்போ உத்தாலக்கர் சொல்கிறாராம், உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு என்று சொல்றியே, எல்லாமே ஞானம் இருக்குது என்று சொல்றியே, பரபிரம்மம் எங்கே இருக்குன்னு கேட்டால் இங்கே இருக்குது அங்கே இருக்குது என்று சொல்றியே, ஆனால் இந்த ஒரு பானைக்குள்ள இருக்கிற தண்ணீரில் நான் சர்க்கரையை சேர்க்கிறேன். ஒரு இடத்துல சர்க்கரையை சேர்த்தாலும் அதை கலந்தால் அனைத்து இடங்கள்லையும் அந்த சர்க்கரையின் இனிப்பு பரவி போகிறது. அந்த இனிப்பை வைத்து தான் இது சர்க்கரை என்று சொல்கிறோம்.
அதனால் இந்த சர்க்கரை எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு என்பதற்கான அந்த ஒரு எவிடன்ஸ் இந்த இடத்துல இனிப்பு இருக்குது. அந்த இனிப்பு தான் இந்த சர்க்கரைக்கு ஒரு உதாரணமாக இருக்குது என்று சொல்கிறார். இப்படி சர்க்கரையானது ஒரு இடத்துல கரைக்கப்பட்டாலும் கலக்கினா எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. அப்படித்தான் பகவானும் கடவுளும் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார். நீ அவர் இங்கே இருக்கார் அங்கே இருக்கார் என்று கை காட்டி சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் எல்லா இடத்திலும் நிறைஞ்சிருக்கார். உன் ஸ்வரூபமாகவும் இருக்கார், உனக்குள்ளேயும் இருக்கார். என் ஸ்வரூபமாக இருக்கார், எனக்குள்ளேயும் இருக்கார். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆத்மாவுக்கு பக்கத்திலே இருக்கார். அந்த ஆத்மாவின் ஸ்வரூபமாகவும் இருக்கார், அந்தராத்மாவாக இருக்கார் என்று அந்த உத்தாலகர் தன்னோட மகனாக இருக்கும் ஸ்வேதகேதுவுக்கு சொல்றார் என்று உபனிஷத்துக்கள்ல பார்க்க முடியாது. இந்த நீதி கதையின் நீதி என்ன என்றால், அந்த பானையில் கரைக்கப்பட்ட சர்க்கரையின் இனிப்பு எப்படி அந்த பானையில் இருக்கிற தண்ணீர் ஃபுல்லாக பரவுறதோ அது போலவே இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்காராம் அந்த இறைவன், அந்த கடவுள். அவரை நினைக்கணும், அவரை அடையணும் என்றால் அவர் எல்லா இடத்திலும் இருக்கார் என்கிற அந்த தத்துவத்தை உணரணுமே தவிர, இந்த ஸ்வேதகேதுவை போல அறிவை, ஞானத்தை வைத்துக்கொண்டு அந்த ஒரு பொய் அபிமானத்தோட, அந்த ஒரு பொய் அகங்காரத்தோடு இருந்து அவர் இங்கே இருக்கார் அங்கே இருக்கார் இங்கே இல்லை என்று சொல்லக்கூடாதாம். அனைத்து இடத்திலும் இருக்கார் என்கிற தத்துவத்தை உணர வேண்டும். இப்படி அனைத்து இடத்திலும் பகவான் இருக்கார் என்ற தத்துவத்தை உணர்ந்தால்தான் உனக்கு மோட்சம் கிடைக்கும் என்று கிருஷ்ணரும் பகவத்கீதையில் சொல்றார். இந்த நீதி கதையின் நீதி இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.